சிவலோகத்தில காளையார் வாகனத்தில சிவனார்தான் வீற்றிருக்க தாட்சாயணி வந்து நின்றாள். என்னப்பன் நடத்துகின்ற வாஜபேய யாகத்திலே முக்கண்ணனே உமக்காக அவர் பாகம் கேட்டு வரேன் என்றாளாம். தாட்சாயணி கேட்டு வரேன் என்றாளாம். இப்படியாக சிவனுக்கு யாகத்திலே அவர் பாகம் கேட்க தட்சணோ மகள் என்றும் பாராமல் அவமானப்படுத்தினான். மரியாதை இருந்த தாட்சாயினி தன் மேனியுடன் அக்னியிலே விழுந்து சாம்பலாகி போனாள். தாட்சாயினி விழுந்த தீயிலிருந்து அவளது வலது கை விழுந்த இடமான தண்டகாரண்யம் என்ற மேல்மலையினூரிலே கொலுவிருக்கவும் துஷ்டர்களை பலிகொள்ளவும் அங்காள பரமேஸ்வரி அந்த அக்னியிலிருந்து அவதாரம் செய்தாள். அப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வரியின் கதைகளும் விருத்தங்களும் பாடிட ஆதி பரமேஸ்வரி அங்காள ஈஸ்வரியே எந்தன் அகமதில் அமர்ந்தே கை கொடுக்க வேணும் அம்மா, கை கொடுக்க வேணும் அம்மா. நடல சுடலவனோ நட்டமிடும் நாயகியா சுடல சுடர் எழுந்து குழல் முடித்த குந்தவையா ஆவேசம் கப்பளிக்க அவதாரம் செஞ்சவளோ அங்கார காடியவ அக்னியில் எழுந்தவளோ பொல்லாத மாயமெல்லாம் ஒசுக்கிடவே வந்தவளோ எட்டு திக்கும் கிடுகிடுக்க கொக்கரிச்சி வந்தவளோ சித்தாந்து கஞ்சூளியோ சிலுசிலுக்க வந்தவளோ சண்ட முண்ட கபாலினி சிங்கராதம் கொண்டாளோ. இப்படியாக அக்னியில் பிறந்த அங்காள பரமேஸ்வரி பரவணிக்கான படையோடு வந்து நின்றார். பரவனாரோ தாட்சாயை புரிந்த சோகத்திலே பெரியாண்டவராக விழுந்திருந்தார். அங்காளி பெரியாண்டவரை எப்படி தேற்றினாள் தெரியுமா? எப்படி கேட்கிறாள்? சோகம் என்ன பெரியாண்டவா, நீ சோர்ந்து விட்டால் அண்டாண்ட பூமி தாங்குமா? போரெடுத்து தலையறிந்து பழி வாங்கவா, அந்த கவனங்களை உன்னடிக்கு பலி கொடுக்கவா? பெரியாண்டவா பெரியாண்டவா, நீ ஆணையிட்டால் அரை நொடியில் கொண்டு தரவா? பெரியாண்டவா பெரியாண்டவா, இன்று உனக்காக ஊழித்தீயை உண்டாக்கவா? இப்படியாக பரமனுக்கு ஆறுதலை சொல்லி ஆவேசக்காரியாக தட்சணவன் யாகத்தையும் தேவகூட்டங்களை சிவ அபராதம் செய்தவர்களையும் தலையறுக்கு வீறு கொண்டு எழுந்தாள் பெரியாண்டிச்சியான அங்காள ஈஸ்வரி. அங்காள பரமேசி வருகிறாள் வருகிறாள், ஆவேசம் கொண்டபடி வருகிறாள் வருகிறாள், சூலங்கையில் தொழுத்துக்கிட்டு வருகிறாள் வருகிறாள், சூனியத்தை கொடியாக்க வருகிறாள் வருகிறாள், கொண்டு தலையறுக்க வருகிறாள் வருகிறாள், கடலு போல ஆர்ப்பரிச்சு வருகிறாள் வருகிறாள், சிவந்த ஜடை வீசிக்கிட்டு வருகிறாள் வருகிறாள், சிவக செந்தியாய் வருகிறாள் வருகிறாள். இப்படியாக ஓடி வந்த அங்காள பரமேஸ்வரி தட்ச பூமியிலே வெட்டுப்பட்ட கவந்தங்களை கொண்டாடி முண்டங்களை மாலையாக சூடி வீரமாகாளியாக வீரபத்திரனோடு சேர்ந்து பெரிய ஆட்டம் போடத் தொடங்கினாள். பெரிய ஆட்டம் ஓடத் தொடங்கினாள். தட்சணவன் யாகத்திலே தீயாக வந்தவளா, தீயாக கொழுந்து விட்டு பேயாட்டம் சிரிச்சாளா? அலங்கார மேனியெல்லாம் அலங்கோலமாகிடவே அங்காடி ரூபம் கொண்டு ஆடி விளையாடினாளா? குண்டலமா முண்டங்களை காதுகளில் கொண்டாளா? யாக குண்டம் தீயோடு குந்தவனத்தாயாரா சிறி வரும் நாகமதை சீராக கொண்டாளா? சிங்கார கடை விரிச்சு சங்கநாத செஞ்சாளா? இப்படியாக தேவர்களும் முனிவர்களும் தேவதைகளும் அஞ்சு நடுங்கிட அஞ்சு நடுங்கிட ஓடி ஒளிந்திட ஓடி ஒளிந்திட அகோர உக்ரேசியான அங்காளி கருவிழி சிவக்க எரி எரி என எழுந்து வந்தார். எரி எரி என எழுந்து
மக்களின் சிரத்திற்கு ஆவேசமாக ஓடி வந்தாள். அவள் எப்படி வந்தாள் தெரியுமா? எப்படி வந்தாய்? அங்காளி செங்காளி வருகிறாள் வருகிறாள் வெப்பிலையில் ஆடை கட்டி வருகிறாள் வருகிறாள் புறாவளி போல வருகிறாள் வருகிறாள் அஞ்சூழி கபாவேந்தி வருகிறாள் வருகிறாள் பூதகண படையோடு வருகிறாள் வருகிறாள் உற்று நீர் பூசிக்கிட்டு வருகிறாள் வருகிறாள் பாதமணி சிலம்பொலிக்கு வருகிறாள் வருகிறாள் வைரவியாள் ரதமேறி வருகிறாள் வருகிறாள் மயிலாக உருமாறி வருகிறாள் வருகிறாள் மாசானக்காரி அவர் வருகிறாள் வருகிறாள் பெரியாயி பொங்காயி வருகிறாள் வருகிறாள் பெருடி போல் பிடரி பட வருகிறாள் வருகிறாள் இப்படியாக அகோர வீரபத்திரகாளியாக அங்காளி தாயி வீரபத்திர சுவாமியோடு தட்சணில் யாகத்தை சீர்குலைக்க வந்தாளா. சீர்குலைக்க வந்தாளா பிரம்மனின் அஞ்சு முகம் நசுக்கிட வந்தாளா. பாதத்தின் கீழே போட்டு மேலேறி நின்றாளா. ஆணவத்தின் கதிய போல் என்பது போல் நின்னாளா. ஆலங்காட்டு சூழியவள் அலங்கோலம் செய்தாளா. வேதிகையை நீராக்கி மேடியெல்லாம் கொண்டாளா. வேத பள்ளி முண்டங்களை மாலையாக கூடினாளா. குங்குமத்து காளியவள் குறுகி வந்தாளா. எக்கால தேவியவள் எதிரிகளை சாய்த்தாளா. இப்படியாக ஓடி வந்த அங்காளி தட்சிணவன் தலையை அக்னிக்கு படையிலிட்டு ஆட்டு தலையழித்து அருள் செய்தார். அங்காளி தேவி தனது ஆவேசம் அடங்காது பூங்காரம் செய்தபடி உலகெல்லாம் கிடுகிடுக்க தாண்டவ நடன ஈஸ்வரனோடு தாண்டேஸ்வரியாய் அக்னி தாண்டவம் ஆடினாள். அக்னி தாண்டவம் ஆடினாள் சூலிக்க வாரிணி நடனமாடினாள். சூட்சுமத்தை யார் அறிவார் அங்காளம்மா. வீதியம்மா வீதி வழி சுழன்றாடினாள். ஆதியோடு அந்தமெல்லாம் பிழைத்திடுமா. ஆரணியா சூலினியா சுத்தி சுத்தி ஆடி வந்தாதி சக்தியா. ஆறு குளம் தாண்டி வந்து குடிகொண்டா மலையனூரில் மூல சக்தியா. இவ்வாறு தாண்டேஸ்வரியான அம்மன் அலங்காரமாக பல ஆறு பல மலைகள் குகைகள் விருட்சங்கள் தாண்டி மலையினூர் என்னும் தண்டாரண்யமான ருத்ரபூமியை தேடி வரும் வழியெங்கும் மாயான கொள்ளை கொண்டு ஆவி பலியிட்டு வந்தாளாம். அவள் எப்படி வந்தாள் தெரியுமா? எப்படி வந்தாய்? மாயான கொள்ளையிட மாயம்மா வந்தாளா. மண்டை கட்டு எல்லையம்மா மருளாடி வந்தாளா. மல்லிகை